ஏற்கனவே தாவேக தற்போது 108 இடங்களில் முன்னணியில் உள்ளது. நண்பர்களுக்கு பின்னால் 2வது இடத்தில் இருந்த அதிமுக தற்போது 3வது இடத்தில் உள்ளது. 2வது இடத்தில் திமுக கூட்டணி 72 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. அதிமுக 54 இடங்களில் முன்னணியில் உள்ளது. பெரம்பூர் தொகுதியை தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தலைவரான விஜய் தற்போது திருச்சி கிழக்கு தொகுதியிலும் தனது வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். ஏற்கனவே அறிவித்தபடி திருச்சி கிழக்கு, பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளில் விஜய் போட்டியிட்டிருந்தார். தொடர்ந்து பல்வேறு இடங்களில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்த நிலையில் திருச்சி தொகுதியிலும் அவர் பிரச்சாரத்தை செய்தார். அதே போல பெரம்பூர் தொகுதியிலும் 2-3 முறை அவர் சென்று வந்தார். இந்த நிலையில் இன்று வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் தற்போதைய நிலவரப்படி பெரம்பூர் தொகுதியில் பெருவாரியான வாக்குகள் பெற்று விஜய் வெற்றி பெற்றிருந்தார். அதனைத் தொடர்ந்து 2வது வெற்றியாக திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவர் தனது வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியை எடுத்துக்கொண்டால் திமுக சார்பில் இனிகோ இருதயராஜ் தற்போது எம்எல்ஏவாக இருக்கிறார். அவருக்கு அந்த தொகுதி ஒரு முக்கிய தொகுதியாகவும் அவரது கோட்டையாகவும் பார்க்கப்படும் நிலையில் இந்த தொகுதியிலும் இனிகோ இருதயராஜ் களம் கண்டிருந்தார். அவரை எதிர்த்து தாவேக தலைவரான விஜய் போட்டியிட்டிருந்தார். இந்த நிலையில் தற்போது வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் வெளியாகும் சூழலில் இனிகோ இருதயராஜை பின்தள்ளி சுமார் 26,000 வாக்கு வித்தியாசத்தில் விஜய் தனது வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். தொடர்ந்து பெரம்பூரை சொல்லி திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவர் தனது வெற்றியை பதிவு செய்து 2 தொகுதிகளிலும் எம்எல்ஏ என்ற முறையில் அவர் இருக்கிறார். ஆனால் 2 தொகுதிகளிலும் எம்எல்ஏவாக இருக்க முடியாது என்பதால் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதன்படி பார்த்தால் பெரம்பூர் அல்லது திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் ஏதாவது ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியில் ராஜினாமா செய்வதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பெரம்பூர் தொகுதியில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தாலும் அந்த தொகுதியில் எம்எல்ஏவாக நீடிப்பதற்கு விஜய் விரும்புவதாக கூறப்படுகிறது. அதே சமயம் திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் ராஜினாமா செய்வார் என தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து அந்த தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்படி தேர்தல் நடைபெறும் பட்சத்தில் தாவேக சார்பில் ஒரு முக்கிய பெண் வேட்பாளரை களமிறக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதன்படி தற்போதைய நிலவரப்படி பார்த்தால் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் விஜய் தனது வெற்றியை பதிவு செய்து தொடர்ந்து வெற்றி நிலவரங்களாக குவித்து வருகிறார் என்பதையே சொல்ல முடிகிறது. சென்னையை தொடர்ந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தாவேகா முன்னிலை பெற்று கிட்டத்தட்ட 110 தொகுதிகளில் தாவேகா முன்னிலை வகித்து வருகிறது. அதில் பல இடங்களில் தாவேகா வெற்றியும் கண்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக அக்கட்சியின் தலைவர் விஜய் 2 தொகுதிகளிலும் தனது வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்.